திரைப்பட நிகழ்ச்சியில் ஆபாசமாக பேசி சர்ச்சையில் சிக்கிய இயக்குனர் மிஷ்கின் பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளார். இசையமைப்பாளர் இளையராஜா உள்ளிட்டோரை ஒருமையில் பேசி வாங்கி கட்டிக்கொண்ட மிஷ்கின் பணிந்ததன் பின்னணி என்ன? ஒரு கேவலமான ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை பார்த்துக்கிட்டு அவ உதறலாம் கடிச்சுக்கிட்டு சொல்றல நண்பர்களை, இதை விட மோசமான அடிக்ஷன் இந்த சமூகத்தில் இருக்கான்னு கேட்கிறேன். அண்மை காலமாக சினிமா மேடைகளில் அறிவுபூர்வமாக பேசுவதாக எண்ணி தடித்த வார்த்தைகளை பிரயோகப்படுத்திய இயக்குனர் மிஷ்கின் தனது இமேஜை தானே டேமேஜ் செய்துள்ளார். You talk about bad girl and I'm being a bad man of Tamil Nadu here. அவர் சார்ந்த சினிமா துறையிலிருந்தே நாலாபுறமும் கண்டன குரல்கள் எழுந்ததும் ரொம்ப அநியாயமா இருக்கு. அவ்வளவு வல்கரா பேசணும் அவசியமே கிடையாது. எப்போதும் கத்தி பேசும் மிஷ்கின் தற்போது பவ்யமாக பேசியுள்ளார். நடந்தது என்ன? தமிழில் சித்திரம் பேசுதடி படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான மிஷ்கின் அஞ்சாதே, யுத்தம் செய் போன்ற படங்களின் மூலம் முத்திரை பதித்தார். துப்பறிவாளன், பிசாசு, சைக்கோ படங்களின் மூலம் தமிழ் சினிமாவின் முக்கிய இயக்குனர்களில் ஒருவராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். சினிமாவின் பிரமிப்பு, பெருமை குறித்த நிகழ்ச்சிகளில் பேசி வந்த மிஷ்கின் ஒரு கட்டத்தில் வரம்பு மீறி பேசுவதையே தனக்கான பாணியாக மாற்றிக்கொண்டாரா என்று கேள்வி எழுந்தது. இதில் நடிகர் விஷாலுடனான மோதலை பொது மேடையிலேயே ஆக்ரோஷமாக பேசி தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். சினிமா மேடைகளில் இயக்குனர்கள் மற்றும் நடிகர்களை பாராட்டுவதாக நினைத்துக் கொண்டு தரம் தாழ்ந்து பேசுவதாக கூறி விமர்சன கணைகளும் அவரை நோக்கி பாய்ந்தன. அண்மையில் பாட்டில் ராதா படத்தின் ட்ரெய்லர் விழாவில் மிஷ்கின் பேசியது பெரும் சர்ச்சைக்கு வித்திட்டது. மது போதையின் தீங்கை மையமாக கொண்டு உருவான படவிழாவில் மது குடிப்பது ஏதோ கௌரவமான செயல் போன்றும் மது குடிப்பவர்களை போற்ற வேண்டும் என்ற ரீதியிலும் பேசியிருந்தார். அடிக்ஷன் எங்க இல்ல? ஒருத்தர் இருக்கான் பாரு, இளையராஜான்னு ஒருத்தன் குடிச்சுட்டா அதுதான் சைட் டிஷ். எனக்குலாம் போட்டு சைட் டிஷ் அதான். மனிதர்களை அதிகமாக குடிகாரன் ஆக்குனதும் அவர் தானே வச்சுங்களேன். மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உடல் நலத்திற்கும் கேடு விளைவிக்கும் என்று சினிமாவில் காடு போடும் காலத்தில் மது பழக்கத்தை பெருமைப்படுத்தும் விதமாகவும் மிஷ்கின் பேசியிருந்தார். அது அவரது தனிப்பட்ட கருத்து என்ற போதும் அதற்காக பொதுவெளியில் ஆபாசமாக பேசுவதா என பலரும் கண்டனம் தெரிவித்தனர். குறிப்பாக சினிமா துறை சார்ந்தவர்களிடமிருந்தே கடும் எதிர்ப்பை மிஷ்கின் சந்தித்தார். 2K லவ் ஸ்டோரி படவிழாவில் பேசிய நடிகரும் ஒளிப்பதிவாளருமான அருள்தாஸ் சினிமா மேடையில் மிஷ்கின் அநாகரிகமாக பேசியது கண்டிக்கத்தக்கது என்று சாடினார். ஆங்கில படங்களை காப்பியடித்து படம் எடுக்கும் போலி படைப்பாளி மிஷ்கின் எனவும் குற்றம் சாட்டினார். உலக படங்களை பார்த்துருக்கேன்னு சொல்றீங்க, அவ்வளவு உலகம் போல புக்ஸை படிச்சுக்கேன்றீங்க. அப்புறம் என்ன அறிவு இருக்கு உங்களுக்கு? குறைந்தபட்சம் நாகரிகம் வேணாமா? ஒரு மேலே பேசுகிற பேச்சா? பாலானுக்கு 25th இது இயர் கொண்டாட்டம். அங்கே பற்றின அவர் என்னமோ பெரிய குடியார மாதிரியும் படுத்து கிடந்தான் பாலா, அவன் தான் பாலான்றது. இங்கே இளையராஜாவில் அவன் தான் இளையராஜான்றது. யாரா நீ? நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குற தமிழ் சினிமாவில்? எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு போலி அறிவாளி அப்படிதான் சொல்லணும். அதிலும் இசையமைப்பாளர் இளையராஜாவை ஒருமையில் பேசுவதையெல்லாம் பொறுத்து கொள்ளவே முடியாது என தனது ஆதங்கத்தை அருள்தாஸ் வெளிப்படுத்தினார். இதே போன்று நடிகையும் இயக்குனருமான லட்சுமி ராமகிருஷ்ணன் மிஷ்கின் ஆபாசமாக பேசியதை நியாயப்படுத்த முடியாது என்று கூறினார். இந்திய சினிமாவின் முக்கிய படைப்பாளிகளில் ஒருவரான மிஷ்கின் அவரது செயல்களுக்காக கொண்டாடப்பட வேண்டுமே தவிர அநாகரிகமான பேச்சுக்காக அல்ல எனவும் கண்டித்தார். எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருந்த இயக்குனர் லெனின் பாரதி பெண்கள் பற்றி தட்டையான பொது புத்தியில் மிஷ்கின் பேசிய ஆபாச பேச்சு கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்தார். அவரின் பேச்சை மேடையில் அமர்ந்து சிரித்தபடி கடந்து சென்ற வெற்றிமாறன், அமீர், பா ரஞ்சித் உள்ளிட்ட படைப்பாளிகளுக்கும் கண்டனம் தெரிவிப்பதாக கூறியிருந்தார். இந்நிலையில் வெற்றிமாறன் தயாரிப்பில் உருவான பேட் கேர்ள் திரைப்படத்தின் டீசர் வெளியீட்டு நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மிஷ்கின் இந்த முறை தனது வாய்ஸ் மாடுலேஷனை மாற்றி பவ்யமாக பேசினார். அப்போது பாட்டில் ராதா பட நிகழ்ச்சியில் பேசிய தனது சர்ச்சை பேச்சுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கோரினார். அமீரிடம் அதுக்கப்புறம் வெற்றிமாறன் மன்னிப்பு கேட்கிறேன். நிறைய பேர் அவங்க 2 பேரையும் திட்டினாங்க.
அதாவது வந்து முகம் சுளிக்கிற மாதிரி பேசுறதுக்கு அவங்க சிரிச்சாங்கன்னு சொல்லிட்டு தனது பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்த கவிஞர் தாமரை, இயக்குனர் லெனின், நடிகர் அருள்தாஸ் மற்றும் லட்சுமி ராமகிருஷ்ணன், தயாரிப்பாளர் தானு என பலரிடமும் மன்னிப்பு கேட்பதாக மிஷ்கின் கூறியுள்ளார். ஒரு மேடையில், அது என்ன மேடைன்னு எனக்கு தெரியல, ஒரு அரசியல் மேடை அல்லது இது வந்து கூத்து செய்யும் கலைஞர்களுடைய மேடை. இது அந்த கூத்து கலைஞர்கள் வந்து கிராமங்களில் போனீங்கன்னா வள்ளி திருமணம் நிறைய நாடகங்களில் பார்த்தீங்கன்னா அந்த நாடகத்தில் ஒரு 12 மணிக்கு ஒரு பப்புனும் ஒரு டான்ஸ்காரியும் வந்து பேசுவாங்க. அது தமிழகம் முழுக்கும் தெரியும். அது ரொம்ப நாக்கூசுற வார்த்தைகள் பேசுவாங்க. அது ஏன்னா அது ஒரு மக்களுக்கு அது ஒரு விதமான ஒரு வெளிப்பாடு, அது ஒரு விதமான நகைச்சுவை. அந்த நகைச்சுவையின் அடிப்படையில் தான் அன்றைக்கி நான் பேசினேன். ஆக்சுவலாக யாரையும் புண்படுத்தணும் பேசவே இல்லை. ஒரு நகைச்சுவைக்கு மனிதன் பொய்யாக சிரிக்க முடியாது, அவனது ஆழ் மனதிலிருந்துதான் சிரிக்கிறான் எனவும் கூறியுள்ளார். அப்படி பேசும்போது சில அவதூறு வார்த்தைகள் வந்துவிட்டதாகவும் விளக்கம் அளித்தார். ஒரு ஜோக்காக தான் நான் மீன் பண்ணேன். ஆக்சுவலாக 2-3 வார்த்தைகள் மேலே போயிடுச்சு. அது அப்படி தான் சில நேரங்களில் அது மனதிலிருந்து பேசும்போது அப்படி ஆயிடுச்சு. அதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் ஜோக் இஸ் மென்ட் டு பி எ ஜோக். அது வந்து யாரையும் நான் அந்த இடத்துல வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு பர்சனை நான் விமர்சிக்கிறவே இல்லை, ஒரு பர்டிகுலரான ஒரு மனிதனை தாக்கணும்னு எண்ணமே இருந்ததே இல்லை. இதனிடையே நடிகர் விஷால் குறித்து முன்பு பேசிய பேச்சு குறித்தும் தற்போது மிஷ்கின் மௌனம் கலைத்தார். இருட்டு அறையில் முரட்டு குத்து என பெயரிட்ட ஒரு படத்திற்கு ஏன் இப்படி பெயர் வைத்தீர்கள் என்று கேள்வி எழுந்ததா? சூப்பர் டீலக்ஸ் படத்தின் ட்ரெய்லரின் இறுதியில் ஒரு கெட்ட வார்த்தை இருந்ததாகவும் அதை யாரும் கேள்வி கேட்டோமா எனவும் மிஷ்கின் வினவினார். பல்வேறு திசையிலிருந்தும் மிஷ்கினுக்கு கண்டன குரல்கள் வலுத்த நிலையில் அவர் பகிரங்க மன்னிப்பு கோரியதன் மூலம் தனது ஆபாச பேச்சு தொடர்பான சர்ச்சைக்கு அவரே முற்றுப்புள்ளி வைத்துள்ளார்.